இறைவனின் படைப்பில் உயர்வு தாழ்வு இல்லை. அது எப்படியிருந்தாலும் மனிதனை ஏதோ ஒரு அமைப்பில் அடக்கி ஒடுக்கும் கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படி இன துஷ்பிரயோகத்திற்கு எதிரான மோதல் எப்போதாவது முழு சக்தியுடன் முடிக்கப்படுவது அடிப்படையாகும். குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலியின் வரலாற்றுப் பின்னணி இப்போது நம்மிடம் இருக்கும் மிக அற்புதமான சொத்து. போர் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வரவேண்டிய வீரம், விளையாட்டு, அவப்பெயர் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உயர்த்தி தேசத்தின் இன்றியமையாத உத்தி என்பதை ஒளிபரப்பிய துணிச்சலான மறவனின் கதையை விவரிக்கும் சிறு நூல் இது. இறைவனின் படைப்பில் உயர்வு தாழ்வு இல்லை. அது எப்படியிருந்தாலும் மனிதனை ஏதோ ஒரு அமைப்பில் அடக்கி ஒடுக்கும் கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படி இன துஷ்பிரயோகத்திற்கு எதிரான மோதல் எப்போதாவது முழு சக்தியுடன் முடிக்கப்படுவது அடிப்படையாகும். குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலியின் வரலாற்றுப் பின்னணி இப்போது நம்மிடம் இருக்கும் மிக அற்புதமான சொத்து. போர் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வரவேண்டிய வீரம், விளையாட்டு, அவப்பெயர் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உயர்த்தி தேசத்தின் இன்றியமையாத உத்தி என்பதை ஒளிபரப்பிய துணிச்சலான மறவனின் கதையை விவரிக்கும் சிறு நூல் இது. இறைவனின் படைப்பில் உயர்வு தாழ்வு இல்லை. அது எப்படியிருந்தாலும் மனிதனை ஏதோ ஒரு அமைப்பில் அடக்கி ஒடுக்கும் கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படி இன துஷ்பிரயோகத்திற்கு எதிரான மோதல் எப்போதாவது முழு சக்தியுடன் முடிக்கப்படுவது அடிப்படையாகும். குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலியின் வரலாற்றுப் பின்னணி இப்போது நம்மிடம் இருக்கும் மிக அற்புதமான சொத்து. போர் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வரவேண்டிய வீரம், விளையாட்டு, அவப்பெயர் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உயர்த்தி தேசத்தின் இன்றியமையாத உத்தி என்பதை ஒளிபரப்பிய துணிச்சலான மறவனின் கதையை விவரிக்கும் சிறு நூல் இது. இறைவனின் படைப்பில் உயர்வு தாழ்வு இல்லை. அது எப்படியிருந்தாலும் மனிதனை ஏதோ ஒரு அமைப்பில் அடக்கி ஒடுக்கும் கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படி இன துஷ்பிரயோகத்திற்கு எதிரான மோதல் எப்போதாவது முழு சக்தியுடன் முடிக்கப்படுவது அடிப்படையாகும். குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலியின் வரலாற்றுப் பின்னணி இப்போது நம்மிடம் இருக்கும் மிக அற்புதமான சொத்து. போர் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வரவேண்டிய வீரம், விளையாட்டு, அவப்பெயர் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உயர்த்தி தேசத்தின் இன்றியமையாத உத்தி என்பதை ஒளிபரப்பிய துணிச்சலான மறவனின் கதையை விவரிக்கும் சிறு நூல் இது. இறைவனின் படைப்பில் உயர்வு தாழ்வு இல்லை. அது எப்படியிருந்தாலும் மனிதனை ஏதோ ஒரு அமைப்பில் அடக்கி ஒடுக்கும் கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படி இன துஷ்பிரயோகத்திற்கு எதிரான மோதல் எப்போதாவது முழு சக்தியுடன் முடிக்கப்படுவது அடிப்படையாகும். குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலியின் வரலாற்றுப் பின்னணி இப்போது நம்மிடம் இருக்கும் மிக அற்புதமான சொத்து. போர் ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வரவேண்டிய வீரம், விளையாட்டு, அவப்பெயர் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உயர்த்தி தேசத்தின் இன்றியமையாத உத்தி என்பதை ஒளிபரப்பிய துணிச்சலான மறவனின் கதையை விவரிக்கும் சிறு நூல் இது.